அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, ம் ஒருத்தி வரா. 2 பேரும் பேசி பார்க்கலாம், செட் ஆச்சுன்னா வேலைக்கு வச்சுக்கலாம். வேலைக்காரிக்கெல்லாம் இன்டர்வியூவா? ஏய் நீ வேற, ஆரம்பத்திலே நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிடணும். யார் சொல்லி வராங்க? என் கொலிக் கௌஷிக் வீட்ல வேலை பார்த்திருக்கா. அவன் பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டான்ல, அவன் தான் ரெஃபர் பண்ணான். கவனிச்சியா? இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரியா இருக்கு? என்னை விட கலரா இருக்கா. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? சத்தியபாமாங்க. சத்யான்னு கூப்பிடுவாங்க. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். டிஃபன் லஞ்ச் பண்ணணும். 2 பேரும் ஆஃபீஸ் போறோம். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடணும், ஓகேவா? மார்னிங் நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இந்த டீ காஃபி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன். வெஜ் சூப் தான். வெஜ் சூப் செய்ய தெரியும்ல? தெரியுங்க. எனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி வேணும், மீடியம் சுகர்ல. எனக்கு சுகர்லாம் இல்ல, நான் டயட் மெயின்டைன் பண்றேன். சரிங்க. எனக்கு மார்னிங் பிரெட் ஆம்லேட், சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் போதும். லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன். ரைஸ், சாம்பார், பொரியல், ரசம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும். எனக்கு வெரைட்டி ரைஸ் போதும். ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு கீரை சாதம் இருந்தாலே போதும், ஓகேவா? சரிங்க. ஈவினிங் நான் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன். எனக்கு டீ கொடுக்கணும். இவர் 6 மணிக்கு வருவார். எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ். டின்னர் லைட்டாக இருந்தால் போதும். தோசை, இட்லி அந்த மாதிரி. எனக்கு கண்டிப்பாக ஆம்லேட் வேணும். உனக்கு கலக்கி போட தெரியுமா? தெரியுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல செஞ்சு கத்துக்கிட்டேன். ம் கௌஷிக் கலக்கி சாப்பிடுவானா? இல்லங்க, அவர் ஒரு நாய் வளர்த்தாரு. அதுக்கு டெய்லி ஒரு கலைக்கு வேணும். அதுக்காக தான் கத்துக்கிட்டேன். குடுக்கலன்னா கரகத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். வீடை சுத்தமாக வச்சுக்கணும். ஃபர்னிச்சர் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். டெய்லி கை வச்சு பார்ப்பேன். கையில் தூசி இருந்துச்சுன்னா எனக்கு கோவம் வரும். எனக்கு டஸ்ட் அலர்ஜி, அதான். சரிங்க. அப்புறம் என் சம்பளம். சம்பளமா? கௌஷிக் வீட்ல 6000 ரூபாய் தானே வாங்கிட்டு இருந்த? ஆனா மேடம், நான் இருந்த கண்ணகி நகர் பக்கத்துல தான் அந்த சார் வீடு இருந்துச்சு. டெய்லியும் நடந்தே போயிட்டு வந்துருவேன். இது ரொம்ப தூரம். பஸ்ல வரப்போகவே 30 ரூபாய் ஆயிடும். யாருக்கிட்ட கதை விடுற? அதான் இப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக தானே பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஃப்ரீனாலும் எல்லா பஸ்லயும் இல்லைங்க. இங்க 6 மணிக்கு இருக்கணும்னா 5 மணிக்கே அங்க பஸ் ஏறணும். அந்த நேரத்துல ஃப்ரீ பஸ் எல்லாம் வராதுங்க. பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும் கொடுத்துருங்க. டிராவல் அலவன்ஸ் கேக்குறா பாத்தியா? இத பாரு, உனக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, உன் செலவை அதுல நீ தான் பாத்துக்கணும். எல்லாத்துக்கும் சும்மா தனித்தனியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. 6000 ரூபாய் சம்பளம், அதுல தான் உன் பஸ் ஃபேரை நீ பாத்துக்கணும். என்ன? பஸ்ஸுக்கே 1000 ரூபாய்க்கு மேல ஆயிடுங்க. அதான். நீ வேலையை பாரு. உன் வேலை பிடிச்சிருந்தா நாங்களே ஏதாவது போட்டு தரோம்.